திருப்பாடல் 91 14 வரை உள்ள வசனங்களை படிங்க. அவர்கள் என் மீது அன்பு கூர்ந்ததால் அவர்களை விடுவிப்பேன். அவர்கள் என் பெயரை அறிந்துள்ளதால் அவர்களை பாதுகாப்பேன். அவர்கள் என்னை நோக்கி மன்றாடும் போது அவர்களுக்கு பதிலளிப்பேன். அவர்கள் துன்பத்தில் அவர்களோடு இருப்பேன். அவர்களை தப்புவித்து அவர்களை பெருமைப்படுத்துவேன். நீடிய ஆயுளால் அவர்களுக்கு நிறைவளிப்பேன். மீட்பை அவர்களுக்கு வெளிப்படுத்துவேன். ஆமென். ஆமென். மீட்பை அவர்களுக்கு வெளிப்படுத்துவேன். ஆமென். ஆமென். பிரியமானவர்களே, என் தேவனுடைய நாமத்தை உங்கள் இருதயத்தில் நிரப்பிக் கொள்ளுங்க. எங்கே போனாலும், அமர்ந்தாலும், எதை வாசித்தாலும், எதை உண்டாலும் இயேசுவே 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 என்று உங்க உதட செஞ்சுக்கிட்டே இருக்கணும். பிரியமானவர்களே, ரோமர் 3:13 புனித பவுல் இப்படியாக சொல்கிறார், உன்னுடைய உதட்டுல விரியம்பாவின் விஷம் இருக்குது. அது பிரியமானவர்களே, யாக்கோபு 3:6 சொல்கிறார், நாட்கள நரக அக்கினி இருக்கிறது. இந்த நரக அக்கினியும் உதட்டுல இருக்கிற விஷமும் உன்னை விட்டு அகன்று போகணும்னாக்கும் இயேசுங்கிற நாமத்தை சொல்லிக்கிட்டே இருக்கும். அப்பப்போ இயேசுங்கிற நாமத்தை சொன்னாக்கும் உன் வாயில அசுத்தம் இருக்காது, உன் உதட்டுல விஷம் இருக்காது. செய்வீங்களா? செய்யுங்க. நீங்க பரிசுத்த ஆவீர்கள், புனிதர்கள் ஆவீர்கள், தேவனோடு இணைக்கப்படுவீர்கள். உலகம் பசாசை சரீரத்தை ஜெயிக்கிறதுக்கான ஒரு மந்திரம் எதுனாகும்? இயேசு என்ற நாமம். பிரியமானவர்களே, இயற்கையின் சீற்றத்தில் இருந்தோம், மிருகங்களின் சீற்றத்தில் இருந்தோம், சுனாமி, சூறாவளி காத்து, புயல் காத்து, பூகம்பம், இவை எல்லாவற்றிலும் இருந்து நீங்கள் விடுவிக்கப்பட வேண்டும் என்றால், பாதுகாக்கப்பட வேண்டும் என்றால் இயேசு நாமத்தை சொல்லிக்கொண்டே இருங்கள். அப்பொழுது விடுதலை கிடைக்கும். பிரியமானவர்களே, நம் உலகின் இறுதி நாட்கள்ல இருந்து விட்டிருக்கிறோம். என் ஆண்டவரின் 2ஆம் வருகை அண்மையில் உள்ளது. பிரியமானவர்களே, அதற்காக ஆண்டவர் வேத புத்தகத்திலே கூறியிருக்கிற எல்லா அறிவுரைகளும் நிறைவேறிக்கொண்டே வருகிறது. அதி சீக்கிரத்தில் நிறைவேறிக்கொண்டே வருகிறது. என் தேவன் விரைவிலே வரப்போகிறார், அதி சீக்கிரத்தில் வரப்போறார். அழிவு நிச்சயமாக உண்டு. பிரியமானவர்களே, அந்த பேர் அழிவில் இருந்து நாம் தப்பித்துக் கொள்ள வேண்டும் என்றால், பரலோக ராஜ்யத்திற்குள்ளே நாம் நுழைய வேண்டும் என்றால் ஒரு சீக்கிரட் இருக்குது. அது என்ன அந்த சீக்கிரட்? உங்களுக்கு தெரிஞ்ச சொல்லுங்களே பார்க்கலாம். இயேசு மேல நம்பிக்கை வைக்கணும். திருத்தூதர் பணி 2ஆம் அதிகாரம் 20-21 வசனத்தை வாசிக்க பார்க்கலாம். ஒளிமயமான பெருநாளாகிய ஆண்டவரின் நாள் வரும் முன்னே கதிரவன் இருந்து போகும். ஆமென். நிலவோ இரத்த நிறமாக மாறும். அப்பொழுது ஆண்டவரின் திருப்பெயரை சொல்லி வேண்டுவோர் யாவரும் தப்பி பிழைப்பர். ஆண்டவருடைய 2ஆம் வருகையை பற்றி கேள்விப்படும் போது, வேத புத்தகத்தை வாசிக்கும் போது அநேகருடைய இருதயம் படபடத்து போகிறது. பிரியமானவர்களே, இந்த படபடப்பிலிருந்து நீ ஜெயிக்க வேண்டும் என்றால், இந்த 2ஆம் வருகையிலே என் ஆண்டவரோடு நீ எடுத்துக் கொள்ளப்பட ஆசைப்பட்டாய் என்றால் நீ சொல்ல வேண்டியது என்ன? ஆண்டவருடைய பெயரை சொல்லி வேற சொல்ல வேண்டுங்க. இயேசுவின் வேற சொல்ல வேண்டுங்க. என் ஆண்டவர் ஜெகஜோதியாக ராஜாதி ராஜாவாக வரும்போது அவரோடு கூட நீங்களும் எடுத்துக் கொள்ளப்படுவீர்கள். என் ஆண்டவர் இயேசுவின் நாமம் இனிதான நாமம், வல்லமை வாய்ந்த நாமம், பரிசுத்தமான நாமம், ஜீவனை கொடுக்கிற நாமம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்ல நாமம், இந்த நாமம் எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்ல நாமம், இந்த நாமம். திருப்பாடல் 31:6 வாசிங்க. நானோ
பயனற்ற சிலைகளில் பற்றுடையோரை வெறுத்து நானும் பயனற்ற சிலைகளில் பற்றுடையோரை வெறுத்து ஆண்டவர் மீது நம்பிக்கை வைக்கின்றேன். ஆண்டவர் மீது நம்பிக்கை வைக்கிறேன். பயனற்ற உயிரற்ற மனித கைகளால் செய்யப்பட்ட சிலைகள் மீது எனக்கு நம்பிக்கை இல்லை. அவற்றை செய்பவர்களையுமான தாவீது வெறுக்கிறார், அவற்றை வழிபடுபவர்களையும் தாவீது வெறுக்கிறார். அவர் என்ன சொல்கிறார் என்று பாருங்கள். பயனற்ற சிலைகளில் பற்றுடையோரை வெறுத்து ஆண்டவர் மீது நம்பிக்கை வைக்கிறார். பிரியமானவர்களே, பயனற்ற உயிரற்ற மனித கரங்களால் செய்யப்பட்ட சிலைகளிலே நம்பிக்கை வைக்காதீர்கள். இதைத்தான் தாவீது சொன்னார். பிரியமானவர்களே, இந்த சத்தியத்தை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் பரிசுத்த ஆவியால் நீங்கள் நிரப்பப்பட வேண்டும். அக ஒளி பெற்ற ஒருவரால் மாத்திரமே இயேசுவே ஆண்டவர் என்று சொல்ல முடியும் என்று வேதம் கூறுகிறது. 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். புனித பவுல் மிகவும் தெளிவாக சொல்கிறார், பரிசுத்த ஆவியால் ஒருவர் நிரப்பப்பட்டாலொழிய இயேசுவே ஆண்டவர் என்று சொல்ல முடியாது. இதை நீங்கள் அறிந்திருக்க வேண்டும் என்றும் ஆணித்தரமாக சொல்கிறார். பிரியமானவரே, அக ஒளி கிடைத்தால் மாத்திரம்தான் என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை மாத்திரம் பற்றிக் கொள்ள முடியும். பயனற்ற சிலைகளை ஒதுக்கிவிட முடியும். யோவான் 16ஆம் அதிகாரம் 12 - 14 வரை உள்ள வசனங்களை வாசித்து பாருங்கள். பிரியமானவர்களே, ஒருவர் பரிசுத்த ஆவியால் நிரப்பப்படும் பொழுது அவர் நிறை உண்மையை நோக்கி இயேசுவை நோக்கி வழி நடத்தப்படுவார். இரண்டாவதாக, ஒருவர் பரிசுத்த ஆவியால் நிரப்பப்படும் பொழுது நடக்கவிருக்கின்ற எல்லா காரியங்களையும் பரிசுத்த ஆவியானவர் அவருக்கு வெளிப்படுத்துவார் என்று வேதம் சொல்கிறார். மூன்றாவதாக, பரிசுத்த ஆவியால் நிரப்பப்பட்ட ஒரு நபர் இயேசுவை மாத்திரம் மகிமைப்படுத்துவார் என்று வேதம் சொல்கிறது. நீங்கள் பரிசுத்த ஆவியால் நிரப்பப்பட்டு இருக்கிறீர்கள் என்றால் இயேசுவை மாத்திரம் தான் பற்றிக் கொள்வீங்க. இதுதாங்க அடையாளம். நான் பரிசுத்த ஆவியால் நிரப்பப்பட்டிருக்கேனா இல்லையா அப்படிங்கிற சந்தேகம் உங்களுக்கு வந்துருச்சுனாக்கும் ஒரு சிம்பிள் அடையாளம் என்னன்னாக்கும், பரிசுத்த ஆவியால் நிரப்பப்பட்ட ஒரு நபர் இயேசுவில் மாத்திரம் நம்பிக்கை வைப்பார், இயேசுவை மாத்திரம் பற்றிக் கொள்வார், இயேசுவை மாத்திரம் மகிமைப்படுத்துவார். இது உங்கள்கிட்ட இருக்குதா? இது உங்கள்கிட்ட இருக்குதுனாக்கும் நீங்க பரிசுத்த ஆவியால் நிரப்பப்பட்டிருக்கீங்க. இல்லைனாக்கும் பரிசுத்த ஆவியால் நிரப்பப்படல.